Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் ஆன்ல வைங்க. அப்பதான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுவே நம்ம கடைகளில் வந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள் போனதுமே அந்த வாசம் வந்து போயிடும். அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நெய்யை வந்து நம்ம எப்படி திரும்பவும் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட இருந்த நெய் வந்து இந்த கடாயில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் அந்த நெய் ஃபுல்லாகவே வந்து உருகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட நெய் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். எப்போவுமே அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து சூப்பராக உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நெய் வந்து நல்லா உருகினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி முருங்கை இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டில் வந்து நெய் காய்ச்சுறவங்க முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்து சேர்த்து அந்த நெய்யில் வந்து காய்ச்சுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது நல்ல வாசமாகவும் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். எப்போவுமே அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம சேர்த்த உடனே படபடன்னு வெடிச்சிட்டு அப்புறம் அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். முருங்கைக்கீரை ஓரளவுக்கு பொரிஞ்சதுமே நீங்கள் வந்து இறக்கிருங்க. அது வந்து கலர் மாறி ரொம்ப ஒரு டார்க்கான ப்ரௌன் கலர் வர வரைக்கும்லாம் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளோட நெய்யோட வாசம் வந்து மாறிடும். அதோட டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் அடங்கினதுமே நம்ம வந்து எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா போதும். நம்மளோட நெய் வந்து தீர்ந்து போகிற வரைக்குமே அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரையை வந்து தூக்கி போட்டுறாமல் ஏதாவது பொரியல் குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜீன் வந்து போடும்போது அந்த ஜிப்பு வந்து ஃபுல்லாகவே நிற்காது. அதாவது ஃபுல்லாக லாக் பண்ணினதுக்கப்புறம் கூட அந்த ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கீழே இறங்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இதை வந்து எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கிறாங்க, தொப்பை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி ஜீன்லாம் வந்து போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா அந்த ஜிப்பு வந்து லைட்டாக கீழே இறங்கி வரும். அதுக்காக நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்திருக்கேன். அந்த ஜிப்புக்கு முன்னாடி வந்து சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஜிப்பில், அதுக்குள்ளே விட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு லாக் மாதிரி கிடைக்கும். அதை வந்து அந்த பட்டனில் நம்ம வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா எந்த டைம்லேயுமே உங்களுக்கு அந்த ஜீனோட ஜிப்பு வந்து கீழே இறங்கி வரவே வராது. வேணும் அப்படின்னா ஒரு 2-3 சுற்று கூட போட்டு நல்லா டைட் பண்ணி விடலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்க கோதுமை மாவு ஒன்று கடையில் வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ரேஷனில் வந்து கொடுக்குறாங்க இல்லையா கோதுமை விதைகள், அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கடைகளில் கூட வந்து அந்த கோதுமை விதைகளை வந்து வாங்கி நம்ம அதை கழுவி காய வச்சு அரைச்சி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுற மாவு வந்து பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி புழு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் மாவில் வந்து ஒரு சில்னஸ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து மாவில் கை வைக்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் மாவு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மிளகு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. அப்பயும் உங்களுக்கு வந்து வண்டு பூச்சி புழு இதெல்லாம் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாவில் வந்து ஏதாவது ஈரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக ஏதாவது மரக்கரண்டி வந்து உள்ளே போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி கொட்டாங்குச்சி வந்து எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இல்லையா? அது வந்து நல்ல உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாமே க்ளீன் பண்ணி அந்த நாரெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த கொட்டாங்குச்சியை போட்டு வைங்க. மாவில் எதுனா சில்னஸ் வந்து இருந்தது, ஈரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த சிரட்டை வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். மிளகு வந்து போட விருப்பம் இல்லைன்னா மிளகு தூள் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி புளி வந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லையா? புளி வந்து வாங்கினதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே இந்த பீங்கான் ஜாடி இருக்குது பார்த்திங்களா? அந்த ஜாடியில் தான் நம்ம வந்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அது வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். என்னோடய ஜாடி வந்து பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கிறதுனால நான் இந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே வச்சு காட்டுறேன்.
இந்த மாதிரி புளி வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாமல், அதுவும் இந்த மழை நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக பூச்சி புழு அந்த நம்ம டப்பாவை திறந்தோடனே குட்டியாக ஒரு பூச்சி மாதிரி பறக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மொட்டு இருக்குது பார்த்திங்களா முன்னாடி, அந்த மொட்டுகளோடையே வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல எஃபெக்டிவான ஒரு டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பூச்சி புழு எதுவும் வராது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த மாதிரி அகல் விளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து நல்ல கருப்பாக மாறிடும். அதுவும் இல்லாமல் அந்த அகல் விளக்கு ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுக்கு பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து திரும்ப வந்து யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆயில் வந்து வெளியில் கசியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஏதாவது பெயிண்ட் கூட அடியில் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கி போடுற அகல் விளக்கை வச்சு நம்ம ஒரு சில டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வீட்டில் வந்து காய்கறி நம்ம வந்து சீவுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த தட்டு, இது வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷமாக இருக்குது. கல்யாணம் ஆன புதுசில் வந்து வாங்கினது. ஸோ இன்னுமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பப்போ வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து போயிடும். ஸோ எதுவும் காய்கறி எதனாவது நம்ம வந்து துருவுறோம் அப்படின்னா ரொம்பவே சிரமப்பட்டு தான் துருவுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற தட்டுகளை வந்து நம்ம இந்த மாதிரி அகல் விளக்கு யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா ஷார்ப்பாக பண்ணிடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கூர் வந்து நல்லா மழுங்கி போயிருந்துச்சு அப்படின்னா நல்ல ஷார்ப்பாக மாறிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் எந்த தட்டு நீங்கள் வந்து காய்கறிலாம் வந்து சீவுறதுக்காக வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக இந்த அகல் விளக்கு வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற கத்தி, கத்திரிக்கோல் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை கூட நம்ம வந்து அழகாக இந்த மாதிரி வந்து அகல் விளக்கு வச்சு நம்ம சீக்கிரமாக ஷார்ப்னஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். எப்போவுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல் அப்படின்னு செய்யாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம கடைகளில் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காக நம்ம எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஒருத்தருக்காக தான் செய்கிறேன். 1 கப் அளவுக்கு சின்ன கப்பில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவோட பதத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இடியாப்ப அச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியான ஹோல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து சேர்க்காதீங்க. அதை விட கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும் பாருங்கள், அந்த தட்டு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த கோதுமை மாவை யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக மாவு வந்து ஒட்டாமல் நல்லா வரும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகாக வெளியில் வரும். இந்த ரெசிபி வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்காக தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்க்குற நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விடுங்க. உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சைஸில் வந்து கீழே வரும்போதே நீங்கள் வந்து ஒரு கத்திரிக்கோல் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா நீட்டாக வேணும் அப்படின்னா நல்லா ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி வந்து பிழிஞ்சு விட்டுட்டே இருங்க. தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. உங்களோட கோதுமை மாவு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக நம்ம இதை வந்து கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்பவே விலை ஜாஸ்தி இருக்கும். அது வந்து வேகிற கேப்பில் நான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அதை வந்து வதக்கி விட்டுறலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை வந்து கசக்கி சேர்த்துருக்கேன், சின்ன சீரகம். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் மாறி வரணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த நூடுல்ஸ் வந்து எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. அந்த டைமில் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு மூங்கில் தட்டு போட்டு நான் இதை வந்து வடிகட்டி எடுக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சாப்பாடு வடிக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன பொருள் வந்து வேக வச்சு வடிக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி மூங்கில் தட்டு தான் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ மூங்கில் தட்டு யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட கிடையாது உள்ள. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அதையும் அலசி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக பார்த்து ஒரு 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க.
தக்காளி வந்து லைட்டாக வதங்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீட்டில் இருக்கிற காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து என்ன மசாலா சேர்க்குறேன் அப்படின்னா, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு சோம்புத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து குடமிளகா இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து தக்காளி நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் வதங்கி. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுங்க. குழந்தைங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர்றாங்கன்னும் போது இந்த டைமில் நீங்கள் இப்படி சுட சுட வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்மளோட நூடுல்ஸ், அதுவும் கோதுமை மாவு வச்சு நம்ம ஹோட்டலில் வாங்காமல் ரொம்ப குயிக்காக வந்து ரெடி பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னா வெஜிடபிள் எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நல்லா சுட சுட இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் அதை செக் பண்ணுங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயனுள்ள பதிவுகள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.